Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் பால் தக்காளி சாதம் தான் பண்ண போறோம். நான் தான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் இப்ப பாத்துருவோம். 6 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, ஒரு half லெமன் எடுத்து வச்சிருக்கோம், கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி ரெண்டா வெட்டி வச்சிருக்கோம். உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா பச்சை மிளகாய் ரெண்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க செய்முறையை பார்க்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம காமிக்க போகிறோம். இஞ்சி ஒரு துண்டு, 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம், புதினா கொஞ்சோண்டு ஒரு கை நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம், ஜீரகமும் சோம்பும் half ஸ்பூன். இப்போ நம்ம வந்து இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம செய்முறையை பார்ப்போம். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கோம் அடுப்பில் நல்லா குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 3 ஸ்பூன் நெய்யும் 3 ஸ்பூன் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துக்குவோம். இப்போ 2 நல்லா காஞ்சிருச்சு. இது கூடயே நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையோட 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதோட ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் இப்போ வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வந்து எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணோம்ல அரைக்கிறதுக்கு, அது தேவையானதை மொத்தமாக சேர்த்துக்குவோம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் தான் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு வதக்கும் போது எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச 6 தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். அதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்து வச்சுருக்கோம். அதை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை மசாலா சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் இந்த ஸ்மெல்லெல்லாம் ஒன்றா மொத்தமாக சேரும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நம்ம இதோட வந்து இப்போ 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம். அதோடையே நம்ம வந்து 1/4 ஸ்பூன் லெமன் புளிய போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும் சேர்த்து. இது தயிரும் லெமனும் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தரும். நல்லாவும் நமக்கு சாப்பிடவும் நல்லா, நமக்கு ரொம்ப உரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப காரமாகவும் இல்லாமல் செட்டிலாக நமக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தயிரும் லெமனும் சேர்க்குறது. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நம்ம வந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை தான் சேர்க்க போகிறோம். பார்த்துக்கிங்க தான் அரிசி 2 டம்ளர் ஏற்கனவே 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இதோட வந்து 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கலைன்னா நார்மலாகவே 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போகிறதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மொத்தமாக சேர்த்து ஒரு கிண்டி விட்டுறணும். இப்போ நம்ம இதில் தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். எங்களுக்கு இப்போ தேவையான உப்பு வந்து 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணும் போதுமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எவ்வளோன்னு மசாலா எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஓகேனா சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை மொத்தமாக கிண்டிட்டு விசில் போட போகிறோம்.
எங்கள் குக்கரில் வந்து நாங்கள் 5 விசில் போட போகிறோம். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எத்தனை விசிலோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து குலையாமையும் அதுக்கப்புறம் அடி பிடிக்காமையும் நமக்கு வரும் சாதம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரெக்டாக மூடி விசில் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 விசில் வந்து விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு தக்காளி ஜூஸ் இருக்குது, அதை அப்படியே மேலே ஊற்றிக்குவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அழகாக அப்படியே சூப்பராக வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சது. இதை வந்து இப்போ அம்மா கிட்ட பரிமாறி சாப்பிட வச்சு அவங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அம்மாக்காக எடுத்து வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட் டைமாக சமைச்சது. இப்போ எங்கள் அம்மா சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உண்மையான ரிவ்யூவை சொல்லுவாங்க. அவங்க அம்மாட்ட போய் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு உண்மையாக சொல்லுமா சாப்பிட்டுட்டு. சூப்பராக வந்துருக்கு. டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக இருக்குது எல்லாமே. எல்லாம் உப்பு காரம் அந்த புளிப்பு சுவை எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் சமைச்சது சூப்பராக வந்துருச்சுன்ட்டாங்க அம்மாவே. ஆனால் அம்மாவும் தான் கொஞ்சம் நடுவில் அப்பப்போ உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி சொன்னது. இல்லைன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்காது. உண்மையிலே சூப்பராக எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே புரட்டாசி சீரீஸில் ஃபுல்லாக நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜாக உங்களுக்கு சமைச்சு காமிப்போம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.